பொழுது அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஜெபிக்கலாம். ஆண்டவரே சமத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தவான் பேசுகிற இதயங்கள் தொடர்ந்து இருக்கட்டும். ஆண்டவரே உடைய காரியம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். இங்க ரெண்டு காரியங்களை வாசித்தோம். ஒன்று, நித்திய ஆவியினாலே ஆமென் தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ദൈവത്തിന് തന്നെത്താൻ നിഷ്കളങ്കനായി അർപ്പിച്ച ക്രിസ്തുവിന്റെ രക്തം ജീവനുള്ള ദൈവത്തെ ആരാധിപ്പാൻ നിങ്ങളുടെ മനസാക്ഷിയെ നിർജീവ പ്രവൃത്തികളെ പോക്കി എത്രയധികം ശുദ്ധീകരിക്കും. അപ്പോൾ പഴുതற்ற ഒരു ജീവനുള്ള ബലിயாக യേശു ക്രിസ്തു തന്നെ തന്നെ ഒപ്പുകൊടുത്താർ. ദൈവം നിഷ്കളങ്കനായി ഒരു ജീവനുള്ള യാഗമായി അർപ്പിക്കുവാൻ ഇടയാക്കിയിരുന്നു. ஆமென். இது எதற்காக என்றால் செத்த மனசாட்சியிலிருந்து ஆமென் மனசாட்சி செத்த கிரியைகளுக்கு இருந்து உங்களை சுதந்தரிப்பதற்காக கர்த்தர் பழுதற்ற பலியாக உங்களுக்காக பலியானார். നിങ്ങളുടെ മനസാക്ഷിയെ നിർജീവ പ്രവൃത്തികളെ പോക്കേണ്ടതിനു വേണ്ടി ദൈവം നിഷ്കളങ്കമായ ഒരു യാഗമായി തീരുവാൻ. ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பலியானார். യേശു ക്രിസ്തു നമുക്ക് വേണ്ടിയാണ് യാഗമായി തീർന്നത്. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் പറയാം? ஆமென். ஏன் பலியாவதற்கு இந்த இரத்தம் சிந்தப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்துல ഈ രക്തം എടുത്തുകൊണ്ട് നമുക്ക് വേണ്ടി ചീന്തപ്പെട്ടതെന്ന് വെച്ചാൽ ഒന്നാം ഉടമ്പടിക്കയില് ആമേൻ അക്രമങ്ങളെ നിവൃത്തി ചെയ്യും പൊരുട്ട് ഈ നമ്മുടെ അതിക്രമങ്ങൾ നമ്മൾ വിടുവിക്കേണ്ടതിന് അവർ മരണമടൈந்து മരണം പ്രാപിച്ച് അழைக்கப்பட்டவர்களுக்கு വിളിക്കപ്പെട്ടവർക്ക് என்ன கொடுத்தார் என்றால் എന്തോ കൊടുത്തു വെച്ചാൽ ஆமென் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தினுடைய பங்காளிகளாய் மாறுவதற்கு വാഗ്ദത്തം ചെയ്ത ആ നിത്യ അവകാശത്തിന് അവർ കൊടുക്കുവാൻ ഇടയായിരുന്നു. ஆமென் கொடுப்பதற்காக அது கொடுக்குവാൻ വേണ്ടി புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தராக இயேசு மாறிவிட்டார். പുതിയ നിയമത്തിന്റെ മധ്യസ്ഥനാകുവാൻ ഇടയായിരുന്നു. அப்ப எங்களுக்கும் உங்களுக்கு ஒரு மத்தியஸ்தர் தான் இருக்கிறார். നമുക്ക് ഓരോരുത്തർക്കും ഒരേ ഒരു മധ്യസ്ഥനാണ്. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவராണ് കർത്താവായ യേശു ക്രിസ്തു. நீங்க விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கு ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. എല്ലാവർക്കും വേണ്ടി ഒരേ ഒരു മധ്യസ്ഥനാണ്. അത് കർത്താവായ യേശു ക്രിസ്തു. இதுக்கு இடையில வேற மத்தியஸ்தர் கிடையாது. இதெல்லாம் வேறொரு மധ്യസ്ഥൻ നമുക്കില്ല. கவனமாக சிந்திச்சு கேட்டுக்கொண்டிருந்தாட்டே நமக்கும் தேவனுக்கும் தம்மில் ஒரு மத்தியஸ்தர் தான். அது யார் என்றால் நமக்காக பழுதற்ற பலியாக நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவானவர். നമുക്ക് ഓരോരുത്തർക്കും ഒരേ ഒരു മധ്യസ്ഥനാണ്. അത് ആരാണെന്ന് വെച്ചാൽ നമുക്കായി യാഗമായിട്ടുള്ള കർത്താവായ യേശു ക്രിസ്തു. புது உடன்படிக்கையுடைய மத்தியஸ்தர் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் ഈ പുതിയ നിയമത്തിന്റെ മധ്യസ്ഥൻ എന്ന് പറയുവാനുള്ള കാരണം എന്താണ്? அவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം നമുക്കായി ഒഴുകുവാൻ ഇടയാക്കി. அவன் அந்த காலங்களிலே ആ കാലങ്ങൾ அவன் இரத்தத்தை எடுத்து ஒரு பழுதற்ற ஆட்டையோ இல்லை மிருகத்தையோ பலியிட்டு ഒരു ആട്ടുകുട്ടിയോ ഏതെങ്കിലും ഒരു മൃഗത്തെ യാഗമർപ്പിച്ച് ஆமென் அதை என்ன செய்வார்கள்? 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். chapter 9 verses 19 Hebrews 9:19 19ஆம் வாக்கியம். இப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இலங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புத்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னார். மலையாளத்தில் வாசிச்சாங்க 19ஆம் வாக்கியம் 20ஆம் வாக்கியம். மலையாளம் அது வாய்க்கிല്ല. மோசே நியாயப்பிரமாண കൽപ്പനയൊക്കെയും സകല ജനത്തോടും പ്രസ്താവിച്ച ശേഷം പശുക്കിടാക്കളുടെയും ആട്ടുകൊറ്റന്മാരുടെയും രക്തത്തെ വെള്ളവും ചുവന്ന ആട്ടുരോമവും ഈസോപ്പുമായി എടുത്ത് പുസ്തകത്തിന്മേലും സകല ജനത്തിന്മേലും തളിച്ചു. ഇത് ദൈവം നിങ്ങളോട് കൽപ്പിച്ച നിയമത്തിന്റെ രക്തം എന്ന് പറയും. இது உங்களுக்கு கட்டளையிட்ட புதிய உடன்படிக்கையுடைய இரத்தம் என்று சொல்கிறார்கள். தெய்வம் നിങ്ങളോട് കൽപ്പിച്ച പുതിയ നിയമത്തിന്റെ രക്തം. ஆமென். அந்த காலத்தில் என்ன செய்வார்கள்? மோசே ആ കാലഘട്ടത്തിൽ മോശ சகல ஜனங்களுக்கும் கட்டளையை கொடுக்கிறார். சகல ஜனங்களுக்கும் கட்டளையை
கொடுத்த பிறகு ரத்தத்தை எடுத்து என்ன செய்கிறார்? வாசிக்கலாம். ரத்தத்தை எடுத்து தண்ணீரோடு சேர்த்து, ஆமீன், அதுக்கு பிறகு சிவப்பான ஆட்டினுடைய அந்த முடிகளை எடுத்து ஈசோப்போடு கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொல்வார்கள். ആ കാലത്തിൽ മോശ ന്യായപ്രമാണം ആ ജനത്തിന് കൊടുത്ത ശേഷം പശുക്കിടാക്കളുടെയും ആട്ടുകോട്ടന്മാരുടെയും രക്തവും വെള്ളവും ചുവന്ന ആട്ടുരോമവും ഈ സോപ്പുമായി എടുത്ത് പുസ്തകത്തിന്മേലും സകല ജനത്തിന്മേലും തളിച്ച് ഇത് ദൈവം നിങ്ങളോട് കൽപ്പിച്ച നിയമത്തിന്റെ രക്തമെന്ന് പറയും. இது கர்த்தர் கொடுத்த கட்டளையாக இருந்தது. இது தெய்வம் கொடுத்த கல்பனையாയിരുന്നു. நீங்கள் எப்படி இயேசு கிறிஸ்து தேவனுக்குள்ளாய் நடக்க வேண்டும் நியாயப்பிரமாணம் வாசித்த பிறகு இந்த ரத்தத்தை எடுத்து அவர்கள் தெளிப்பார்கள். എങ്ങനെ പ്രമാണത്തിലാണ് ഈ ന്യായപ്രമാണം വായിച്ച ശേഷം ഈ രക്തം അവർക്ക് തളിക്കുവാനാണ്. பழைய ஏற்பாட்டுடைய காலமாக இருந்தது. இது பழைய நியமத்தில் நடந்த കാര്യമായിരുന്നു. ஆனால் புதிய ஏற்பாட்டுடைய புதிய மத்தியஸ்தராய் வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து, ഈ പുതിയ നിയമത്തിന്റെ പുതിയ മധ്യസ്ഥരായി കടന്ന യേശു ക്രിസ്തു, ஆமென், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, എബ്രായർ 12-24 വാക്യം വായിക്കുമ്പോൾ, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் പുതിയ നിയമത്തിന്റെ മധ്യസ്ഥനായ യേശുവിനും, ஆமென், ஆபேலுடைய இரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு நீங்கள் இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ആബേലിന്റെ രക്തത്തെക്കാൾ ഗുണകരമായി സംസാരിക്കുന്ന പുണ്യാക രക്തത്തിന്റെ അടുക്കലേക്ക് അത്രേ നിങ്ങൾ വന്നു. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12:24. ஆமென். இப்போது எங்க வந்திருக்கிறீர்கள்? நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். നമ്മളോട് ഗുണകരമായി സംസാരിക്കുന്ന പുണ്യാക രക്തത്തിന്റെ അടുക്കലാണ് നമ്മൾ വന്നിരിക്കുന്നത്. ஆமென். பிரியமானவர்களே, இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறது. ஆமென், ஆமென், ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும். ഇവിടെ നമ്മൾ ഇങ്ങനെ വായിക്കുമ്പോൾ പറയുന്നു ആബേലിന്റെ രക്തത്തെക്കാൾ, ஆமென், இந்த உலகத்திலே ஒரு இரத்தம் இங்கே விழுந்தது என்றால், ഈ ലോകത്തിൽ ഒരു രക്തം വീണിട്ടുണ്ടെങ്കിൽ, ஒரு மனிதன் கொல்லப்பட்டான் என்றால், ഒരു മനുഷ്യൻ കൊല്ലപ്പെട്ടുവെങ്കിൽ அவனுடைய இரத்தம் இங்கே இருந்து கர்த்தரை நோக்கி அவன் எப்பொழுதும் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கும். ആ രക്തം ദൈവത്തെ നോക്കി എപ്പോഴും സംസാരിക്കുവാൻ. கவனமாக கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. வருகிறேன். ஆமென். நீங்க கவனமாக என்ன சீக்கிரமாக முடிக்க போகிறேன். ஆபேலுடைய இரத்தம் கடந்த நாட்களிலே, ആബേലിന്റെ രക്തം ആ കാലത്തില്, ஆமென், பழைய ஏற்பாடு முதலாவதாக கொலை செய்யப்பட்ட யார் என்றால் ஆபேலாக இருந்தார். പഴയ നിയമത്തില് ഒന്നാമതായി കൊല ചെയ്യപ്പെട്ട വ്യക്തി ആബേലായിരുന്നു. ஆபேலுடைய இரத்தம் தன் சகோதரனாகிய காயினாலே கொல்லப்பட்டது. ആബേൽ തന്റെ സഹോദരനാൽ കൊല്ലപ്പെടുവാനിടയായിരുന്നു. അപ്പോൾ ആബേലുடைய இரத்தம் இந்த பூமியிலே விழுந்தப்பட்டது. അപ്പോൾ ആബേലിന്റെ രക്തം ഈ ഭൂമിയിൽ വീഴുവാനിടയായിരുന്നു. ஏனென்றால் இந்த இரத்தத்துக்குள்ளாக நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. ഈ രക്തത്തിനുള്ളിൽ ഒരു ജീവൻ മറഞ്ഞിരിക്കുന്നു. அதனால் இந்த இரத்தம் இந்த பூமியில் விழுந்தபோது இரத்தம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, தேவனை நோக்கி, ஆமென், மிகவும் 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 கூப்பிட்டுக் கொண்டே இருந்தது. எதை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருந்தது என்றால், ஆமென், ஆண்டவரே எனக்காக நீதி செய்யுங்க என்று சொல்லி இந்த ஆபேலுடைய இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருந்தது. ഈ ആബേലിന്റെ രക്തം ഈ ഭൂമിയിൽ വീഴുമ്പോൾ ഈ രക്തം ദൈവത്തെ നോക്കി ദൈവത്തോട് സംസാരിക്കുവാനായിരുന്നു. ദൈവമേ എനിക്ക് വേണ്ടി നീതി ചെയ്യെന്ന് പറഞ്ഞ இரண்டு காரியங்களுக்காக அந்த இரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. രണ്ട് കാര്യത്തിനായി ഈ രക്തം സംസാരിച്ചു. ஒன்று, ஆண்டவரே எனக்காக நீதி செய்யுங்க. എനിക്ക് വേണ്ടി നീതി ചെയ്യണം. இரண்டு, என்னை கொண்டவரை நீங்கள் பழி வாங்குங்கள். എന്നെ കൊന്നവനോട് നീ വാദിക്കണം. காயினை பழி வாங்க ஆண்டவரே என்று சொல்லி இரத்தம் அவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருந்தது. അതിനോട് വാദിക്കണമെന്ന് പറഞ്ഞാൽ രക്തം സംസാരിച്ചു. ஒன்றாக சேர்ந்து வளர்ந்த ரெண்டு சகோதரர்கள். ഒന്നായി ജീവിച്ച രണ്ട് സഹോദരന്മാർ. அவன் ஒருவனுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டதினாலே, ഒരാളുടെ യാഗത്തെ ദൈവം പ്രസാദിച്ചതിനാൽ, பொறாமையினாலே ആ അസൂയ കൊണ്ട് சொந்த சகோதரனை அவன் கொன்று
வேண்டும். ஆமென். இப்பொழுது உன்னுடைய பழியை மாற்றுவதற்காக கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய குற்றத்தை மாற்றுவான் என்று சம்சாரிச்சு கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆபேலுடைய மரணத்தினாலே காயினுக்கு சாபம் வந்தது. ஆபேல் அல்லது ஆ மரணம் கொண்ட கையில் சாபம் கடந்து வந்தப்போ ஆபேலுடைய இரத்தத்துடைய கூப்பிடுதனாலே தேவன் பிதாவானவர் ஆமென் காயினை சபித்தார். ஆபேலிന്റെ രക്തത്തിന്റെ കരച്ചിൽ മൂലം ആ പിതാവായ ദൈവം കൈയിനെ ശപിക്കുവാനിടയാക്കി. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்காகவும் எனக்காகவும் ஒரு சாபமாய் மாறினாலே இப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த பூமியிலிருந்து தேவனை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே இவர்கள் மேல் இருக்கிற சாபங்கள் மாறி போகட்டும். കർത്താവ് യേശു ക്രിസ്തു നമുക്കായി ശാപമായി മാറിയതുകൊണ്ട് ആ രക്തം ഇപ്പോൾ സംസാരിക്കുകയാണ്. കർത്താവേ ഈ ജനങ്ങളിൽ നിന്ന് ആ ശാപത്തെ മാറ്റണമെന്ന്. ஆபேலுடைய இரத்தம் ஒருவனுக்கு சாபத்தை கொடுத்ததென்றால் ആബേലിന്റെ രക്തം ഒരു വ്യക്തിക്ക് ശാപം കൊടുത്തു. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சாபத்தை மாற்றினது. യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം നമ്മുടെ ശാപത്തെ മാറ്റുവാനിടയാക്കി. ஆபேலுடைய இரத்தம் ஒரு நீதி கேட்டதென்றால் ആബേലിന്റെ രക്തം ഒരു നീതിയാക്കി വേണ്ടി இயேசு ചോദിച്ചു. கிறிஸ்துவின் இரத்தம் உனக்கு நீதியை கொடுத்தது. യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം നമുക്ക് നീതി കൊടുക്കുവാനിടയാക്കി. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன்னை நீதிமானாக மாற்றி விட்டது. യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം നമ്മളെ ഓരോരുത്തരും നീതിമാന്മാരാക്കി. இப்பொழுது அந்த சொல்லுகிறது இப்பொழுது அந்த இரத்தம் தெளிக்கப்படுவதற்கு காரணமாய் வந்திருக்கிறது. ഇപ്പോൾ ആ രക്തം നമ്മുടെ മേൽ തളിക്കപ്പെടുവാൻ കാരണമായിരിക്കുന്നു. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? എത്ര പേർക്ക് ആമേൻ പറയാം? ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் ஆமென் அதிகமாக உனக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து இரத்தத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். ആമേന്റെ രക്തത്തേക്കാൾ ഗുണകരമായി സംസാരിക്കുന്ന യേശുവിന്റെ മടിയിലേക്കാണ് നമ്മൾ കടന്നു இந்த വന്നിരിക്കുന്നത്. இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது. നമുക്ക് ആ യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം നമുക്ക് വേണ്ടിയാണ് ചെയ്യപ്പെട്ടത്. அவர் புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தராய் நமக்காய் கடந்து வந்திருக்கிறார். കർത്താവായ യേശു ക്രിസ്തു പുതിയ നിയമത്തിന്റെ മധ്യസ്ഥനായി കടന്നു വന്നിരിക്കുന്നു. இப்பொழுது மிருகத்துடைய இரத்தம் நமக்கு தேவையில்லை. ഇനി ഒരു മൃഗത്തിന്റെ രക്തം നമുക്ക് ആവശ്യമില്ല. 2024 வருஷத்தில் நமக்காக தெளிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்துக்குள்ள சமீபமாய் வந்திருக்கிற நானும் நீங்களும் 2024 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് നമുക്ക് വേണ്ടി തളിക്കപ്പെട്ട യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം മൂലം ஆமென். அந்த இரத்தம் இப்போது நம்மை நோக்கி பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ഇപ്പോൾ ആ രക്തം നമുക്ക് വേണ്ടി മധ്യസ്ഥത ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. பிரியமானவரே, நீங்க ஆழமாய் இப்ப புரிந்து கொண்டிருந்தால் தேவனை நீங்கள் துதித்திருப்பீர்கள். ഇപ്പോൾ നീ ഈ വചനത്തിനാണ് മനസ്സിലാക്കിയ ദൈവത്തെ സ്തുതിച്ചുകൊണ്ടിരിക്കുവാനായി. ஆமென். ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. നമ്മൾ ആഴത്തിൽ മനസ്സിലാക്കിയ യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം നമുക്ക് വേണ്ടി സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. ஆபேலுடைய இரத்தம் தன் சகோதரனுக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்த பொழுது ആബേലിന്റെ രക്തം തന്റെ സഹോദരന് വിരോധമായി സംസാരിക്കുമ്പോൾ இந்த இரத்தத்துக்குள்ளாக நீங்கள் சமீபமாய் வந்திருக்கிறீர்கள். എന്നാൽ യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തത്തിന് സമീപമായി നമ്മൾ കടന്നു. எத்தனை பேர் சமீபமான இரத்தத்தினுடைய உடன்படிக்கை எத்தனை பேர் இப்ப நினைவு கூறுகிறீர்கள்? பிரியமானவர்களே, നമുക്ക് വേണ്ടി കൊടുത്ത ആ രക്തത്തിന് എത്ര പേർ ചിന്തിക്കുവാനായി? இந்த உடன்படிக்கை ஆமென் இயேசுவுடைய மரணத்தை தெரிவிக்கிறதா இருக்கிறது. ഈ പുതിയ നിയമത്തിന്റെ ഉടമ്പടി എന്ന് പറയുന്നത് ആ യേശുവിന്റെ മരണത്തെ ചിന്തിക്കുന്നതാണ്. இது ஆமென் புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு மத்தியஸ்தராக உனக்கு கடந்து வந்து விட்டார். പുതിയ നിയമത്തിന്റെ മധ്യസ്ഥനായ യേശു ക്രിസ്തുവിന്റെ അടുത്ത് കടന്നു വന്നു. இப்ப உனக்கும் ஆமென் இந்த பழைய காரியங்களுக்கும் சம்பந்தமில்லை. ഇപ്പോൾ നമുക്കും പഴയ കാര്യങ്ങൾക്കും ഒരു ബന്ധവുമില്ല. ஆமென். இப்போது நம்ம சாபத்தை இரத்தம் மாற்றி விட்டது. ഇപ്പോൾ നമ്മൾ ശാപത്തെ ദൈവം മാറ്റിവിട്ടു. மோசே அவன் தன் கரல் ஈசோப்பில் எடுத்து எல்லார் மேல ரத்தத்தை தெளிக்கிறார். മോശ ஈசோப்பு தட்டு വെച്ച് രക്തത്തെ എല്ലാ ജനങ്ങളുടെ മേൽ തളിച്ചു. எல்லா வருஷமும் ரத்தத்தை தெளிக்கணும். എല്ലാ വർഷവും തളിച്ചുകൊണ്ടിരിക്കണം. எல்லா வருஷமும் கிறிஸ்துமஸ் வர மாதிரி ஈஸ்டர் வர மாதிரி அவங்களுக்கு என்ன செய்கிறது? ஒரு பண்டிகை வரும்போது அந்த ரத்தத்தை அவர்கள் தெளிப்பார்கள். എല്ലാ വർഷവും നമ്മൾ ക്രിസ്മസ് ഈസ്റ്റർ വരുന്നത് പോലെ ആ ഒരു ഉത്സവം വരുമ്പോൾ അവർ ആ രക്തത്തെ എടുത്ത് തളിക്കുവാനിടയായിരുന്നു. ஆனால் நமக்காக ஒரு தடவையாய் தெளிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்போ நமக்காக புரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ഇപ്പോൾ ഒരേ ഒരു പ്രാവശ്യമായി നമുക്ക് വേണ്ടി ഒഴുക്കപ്പെട്ട യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം നമുക്ക് വേണ്ടി മധ്യസ്ഥത ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. அவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன நமக்காக செய்தது? ഇനി ആ കർത്താവ് യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം നമുക്ക് വേണ്ടി എന്ത് ചെയ്തു? 7 பிரதானமான காரியங்கள் இரத்தம் நமக்காக செய்தது. 7 പ്രധാനമായ കാര്യങ്ങൾ ആ യേശു. ஹலோ, எல்லாரும் ശ്രദ്ധിച്ചു കേട്ടോ. எல்லாரும் கவனமா கேளுங்க. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்திருப்பதற்காக ஆமென் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் 7 முக்கியமான காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக செய்து முடித்தது. 7 പ്രധാനമായ കാര്യങ്ങൾ യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം നമുക്ക് വേണ്ടി ചെയ്തു. ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பாவத்துக்கு மன்னிப்பை கொடுத்தது. ഒന്നാമതായി കർത്താവ് യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം നമുക്ക് പാപത്തിൽ നിന്ന് ഒരു ക്ഷമ ലഭിക്കുവാനിടയായി. அவர் நமக்கு forgiveness நமக்காக கொடுத்தார். നമുക്ക് വേണ്ടി ഒരു ക്ഷമയെ കൊടുക്കുവാനിടയായി. ஆமென். அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரிப்பது காரணமாய் மாறினது. രണ്ടാമതായി യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം നമ്മളെ ശുദ്ധീകരിക്കുന്ന കാരണമായി. அதான் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நமக்காய் சொல்லப்பட்டிருக்கிறது. എബ്രായർ 9:22 വാക്യം 14 വാക്യം. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் it's for a cleansing for your sin. യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം നമ്മുടെ എല്ലാ പാപങ്ങളെ കഴുകി കളയുവാനായി. உன்னை சுத்திகரிப்பதற்காக அது கொடுக்கப்பட்ட இரத்தமாய் இருக்கிறது. നമ്മളെ ശുദ്ധീകരിക്കുവാൻ വേണ്ടി കൊടുത്തിരിക്കുന്ന
redemption, உன்னை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்திருக்கிறது. നമ്മളെ വീണ്ടെടുക്കുവാൻ വേണ്ടി ഈ രക്തം യേശുക്രിസ്തുവിന്റെ രക്തം കണ്ടു. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை மீட்டெடுக்கிறது. യേശുക്രിസ്തുവിന്റെ രക്തം നമ്മളെ It's വീണ്ടെടുക്കുന്നു. for your redemption. നമുക്കതൊരു വീണ്ടെടുപ്പ് കൊടുത്തിരിക്കുന്നു. 4 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை நியாயப்படுத்துகிறது. യേശുക്രിസ്തുവിന്റെ രക്തം നിങ്ങളെ ന്യായീകരണം ചെയ്യുന്നു. ന്യായീകരിക്കുന്നു. Amen. That is means, it's for your justification. നമുക്കതൊരു ന്യായീകരണത്തെ കൊടുക്കുന്നു. Amen. 2 Corinthians 5:21 വാസിക്കുമ്പോൾ it's for your justification. 2 Corinthians 5:21 വാക്യം വായിക്കുമ്പോൾ அது உனக்காக நியாயப்படுத்துகிறதா இருக்கிறது. അത് നമ്മളെ ന്യായീകരിക്കുന്നതായി തീരുന്നു. 5 Amen. அது உன்னை பரிசுத்தப்படுத்தினது. അഞ്ചാമതായി നമ്മളെ ഒന്നുകൂടി വിശുദ്ധീകരിക്കുന്നു. It sanctify your complete body. നമ്മളെ ഫുള്ളായിട്ട് അത് നമ്മളെ വിശുദ്ധീകരിക്കുന്നു. Amen. உன்னை அது பரிசுத்தப்படுத்தி விட்டது. നമ്മളെ അത് വിശുദ്ധിയിലേക്ക് നടത്തുന്നു. சந்தோஷமில்லை. Amen. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது. കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ രക്തം നമ്മളെ വിശുദ്ധീകരിക്കുന്നു. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேதனை என்றாலும் தெரியவில்லை. നമുക്ക് യേശുക്രിസ്തുവിന്റെ വേദന എന്താണെന്ന് അറിയില്ല. உங்களை எடுத்து சிலுவையில் அறைந்தால் தெரியும் எவ்வளவு வேதனை வரும் என்று. നമ്മളെ ആ ക്രൂശിൽ എടുത്ത് തറയ്ക്കുമ്പോൾ അറിയാം എത്ര വേദന ദൈവം இயேசு கிறிஸ்து வேதனை அறியாமல் யாரும் இந்த திருவிருந்துக்குள்ளாய் கை வைக்காதீர்கள். യേശുക്രിസ്തുവിന്റെ വേദന അറിയാത്ത ആരും ഇരുന്ന് அவருடைய கஷ்ட அனுபவங்களை நினைக்கிற ஒரு ஊழியமாக இருக்கிறது. കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ കഷ്ടാനുഭവങ്ങളെ നമ്മൾ ചിന്തിക്കുന്ന ഒരു கை வரல சின்ன காயம் ஏற்பட்டால் எவ்வளவு வலிக்கும் உனக்கு. നമ്മുടെ കയ്യിൽ ഒരു ചെറിയ മുറിവ് വന്നാൽ നമുക്ക് എത്രത്തോളം വേദനിക്കും. உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக നമ്മളെ വിശുദ്ധരാക്കുവാൻ വേണ്ടി அவருடைய பரிசுத்த ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது. ആ പരിശുദ്ധമായ രക്തം നമുക്ക് വേണ്ടി ഒഴുക്കപ്പെടുവാൻ உன்னுடைய பாவங்கள் மீட்கப்படுவதற்காக அவர் பரிசுத்த ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது. പാപത്തിൽ വീണ്ടെടുക്കുവാൻ വേണ്ടി ആ രക്തം നമുക്ക് വേണ്ടി ഒഴുക്കപ്പെടുവാൻ വേണ്ടി This is your sanctification. உனக்காக அது சிந்தப்பட்டது. നമുക്ക് വേണ്ടി ആ രക്തം ഒഴുക്കപ്പെടുവാൻ വേണ്ടി ஆறாவது உனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் கொண்டு வந்தது. ആറാമതായി ദൈവം നമുക്ക് സമാധാനത്തെ കൊടുക്കുവാൻ It's for your peace. ഇത് നമ്മുടെ സമാധാനത്തിന് വേണ്ടി ഒഴുക്കപ്പെട്ടു. சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டது. നമുക്ക് സമാധാനം കൊടുക്കുവാൻ വേണ്ടി യേശുക്രിസ്തു രക്തം ഒഴുക്കപ്പെട്ടു. அவர் சமாதான பிரபுவாக உன்னிடத்தில் கடந்து வந்திருக்கிறார். കർത്താവായ യേശു സമാധാന പ്രഭുവായി നമ്മുടെ അടുക്കൽ It's for your peace, dears. Hallelujah. നമുക്ക് നമ്മുടെ സമാധാനത്തിനായി കടന്നു വരുവാനായിട്ട് அவர் பரிசுத்த ஏழாவது விஷயம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆமென் போவதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. നമ്മൾ ആ പരിശുദ്ധമായ സ്ഥലത്ത് നമുക്ക് പോകുവാൻ വേണ്ടിയുള്ള അധികാരത്തിന് വേണ്ടി രക്തം നമുക്ക് மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்வதற்கான அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். മഹാപരിശുദ്ധ സ്ഥലത്ത് ചെല്ലുവാനുള്ള അംഗീകാരം ദൈവം നമുക്ക് കൊടുത്തിരിക്കുന്നു. இது எப்படி கிடைத்தது என்றால் ഇതെല്ലാം എങ്ങനെ നമ്മൾ പ്രാപിച്ചെന്ന് വെച്ചാൽ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கிடைத்தது. യേശുക്രിസ്തുവിന്റെ രക്തത്താൽ നമുക്ക് കിട്ടിയതാണ്. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? എത്ര പേർക്ക് ആമേൻ പറയാൻ കഴിയും? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது. യേശുക്രിസ്തുവിന്റെ രക്തം നമുക്ക് വേണ്ടി உனக்கு மன்னிப்பு கொடுப்பதற்காகவும் നമുക്ക് ക്ഷമ കിട്ടുവാൻ വേണ്ടി உனக்கு சுத்திகரிப்பு கொடுப்பதற்காகவும் നമ്മളെ പരിശുദ്ധപ്പെടുത്തുവാൻ വേണ്ടി உன்னை மீட்கப்படுவதற்காகவும் നമ്മളെ വീണ്ടെടുക്കുവാൻ വേണ്ടി நியாயப்படுத்துவதற்காகவும் നമ്മളെ നീതീകരിക്കുവാൻ വേണ്ടി பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் നമ്മളെ വിശുദ്ധീകരിക്കുവാൻ വേണ്ടി சமாதானத்தை கொடுப்பதற்காகவும் നമുക്ക് സമാധാനം കൊടുക്കുവാൻ വേണ്ടി பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது. വിശുദ്ധ സ്ഥലത്ത് നമ്മൾ പ്രവേശിക്കുവാൻ വേണ്ടി കൂടിയാണ് നമുക്ക് ഈ രക്തം ചിന്തപ്പെടുവാൻ വേണ്ടി. பிரியமான ரத்தம் எப்படி சிந்தப்பட்டது என்றால் ഈ രക്തം എങ്ങനെ ഒഴുക്കപ്പെട്ടു എന്ന് വെച്ചാൽ 40க்கு ஒரு அடி குறைவாக 40ന് ഒരടി കുറവായി தன்னுடைய சரீரத்தின் புறகில் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை கீறி களைந்தார்கள். യേശുക്രിസ്തുവിന്റെ ശരീരത്തെ മുഴുവൻ കീറിക്കളയുവാനാണ് ഏറ്റു. அவருடைய சரீரத்தை பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாய் மாற்றினார்கள். ആ യേശുക്രിസ്തുവിന്റെ ശരീരത്തിൽ നോക്കുവാൻ കഴിയാതെ വളരെ വേദനാജനകമായി ராத்திரி முழுவதும் இயேசுவை அழைத்தார்கள். രാത്രി മുഴുവൻ അവർ യേശുവിനെ അടിച്ചു. இயேசுவின் முகத்தை பார்த்து துப்பினார்கள். യേശുവിന്റെ മുഖത്ത് നോക്കി അവർ തുപ്പി. எல்லாரும் கூட சொன்னாங்க இயேசுவை சிலுவையில் அறையுங்கள். എല്ലാവരും ചേർന്ന് പറയുകയായിരുന്നു യേശുവെ ക്രൂശിക്കാം. ஆமென். இயேசு ஒரு ஆமென் பேசாத இருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை போல் அந்த ஜனங்களுக்கு முன்பாக நின்றார். ആ ജനങ്ങൾക്ക് മുമ്പിൽ മിണ്ടാതിരിക്കുന്ന ആടിനെ പോലെയായിരുന്നു. ஆமென். கெத்செமனே മുതൽ ஆமென் எருசலேமின் தெருவீதிகளிலே ആ യെരൂശലേമിന്റെ ഓരോ വീതികളിലും 180ഓളം തൂക്കമുള്ള സിലുവയെ തൻ തോളിലെ സുമந்து വെയിറ്റുള്ള ആ ക്രൂശിനെ ആ തോളിൽ വഹിച്ച് ഗോൽഗോഥാ എன்ற மலையிலே அவர் பயணம் செய்து ആ கொண்டிருக்கிறார். ഗോൽഗോഥാ എന്ന മലയിലേക്ക് കയറി പോകുവാൻ ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது என்றால் அவருடைய பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நமக்காக சுமந்தார். എന്തിനു വേണ്ടി രക്തം ചിന്തിച്ച് നമ്മുടെ പാപങ്ങൾക്ക് വേണ്ടി നമ്മുടെ ശാപങ്ങൾക്ക് വേണ്ടി ഈ രക്തം ചിന്തപ്പെടുവാനാണ്. ஆபேலுடைய ரத்தம் காயினுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருந்த பொழுது ആബേലിന്റെ രക്തം കായീന് വിരോധമായി സംസാരിച്ചുകൊണ്ടിരുന്നു. புதிய உடன்படிக்கையுடைய மத்தியஸ்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து உனக்காக இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ഈ നിയമത്തിന്റെ മധ്യസ്ഥനായ യേശുക്രിസ്തു ഇപ്പോഴും നമുക്ക് വേണ്ടി സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു.
அந்த இரத்தத்தினுடைய உடன்படிக்கைக்குள்ளாக நாம் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ആ രക്തത്തിന്റെ പുതിയ നിയമത്തിന്റെ ആ പ്രമാണത്തിൽ നമുക്ക് സമർപ്പിക്കാം. പ്രിയമാണ്, ഇപ്പോൾ കർത്താവ് ആശയപ്പെടുവതെല്ലാം വിരുപ്പപ്പെടുവതെല്ലാം ഇപ്പോൾ ദൈവം നമ്മളെ പറ്റി ആഗ്രഹിക്കുന്നത് உன்னுடைய பரிசுத்தம் தான். നമ്മുടെ വിശുദ്ധീകരണം. Because ആമേൻ, പരിശുദ്ധ സ്ഥലത്തിൽ പ്രവേശിപ്പதற்கான அதிகாரத்தை இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். എന്തുകൊണ്ടെന്നാൽ ആ പരിശുദ്ധമായ സ്ഥലത്ത് പ്രവേശിക്കുവാൻ വേണ്ടി അധികാരം നമ്മൾ പ്രാപിച്ചിരിക്കുന്നു. ഇപ്പോൾ நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ഇപ്പോൾ നമ്മുടെ വിശുദ്ധിയെ നമ്മൾ കാക്കണം. எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு பரிசுத்தத்தை கொடுப்பதற்காக கடந்து வந்தது. എത്ര പേർക്ക് പറയുന്നു യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം എന്നെ വിശുദ്ധീകരിക്കുവാൻ വേണ്ടി It justified for you. എന്നെ നീതിയാക്കി മാറ്റുവാൻ വേണ്ടി ആമേൻ, എല്ലാവരും அதற்காக ஒப்பு கொடுக்க முடியுமா? എല്ലാവർക്കും അതിനായി സമർപ്പിക്കാം. ஆமேன், எல்லாரும் அதற்காக கண்களை மூட முடியுமா? എല്ലാവർക്കും കണ്ണടയ്ക്കാമോ? ஆமேன், நாம் வாசித்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்தில் പുതിയ നിയമത്തിന്റെ മധ്യസ്ഥനായ യേശു ക്രിസ്തുവിന്റെ അടുത്ത് ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் ആബേലിന്റെ രക്തം സംസാരിക്കുന്നതിനെ நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் നമുക്ക് വേണ്ടി ഗുണകരമായി സംസാരിക്കുന്ന പുണ്യാഹ രക്തത്തിന്റെ உனக்காக நன்மையானவர்களை அது பேசிக் கொண்டிருக்கிறது. നമുക്ക് വേണ്ടി ഗുണകരമായി സംസാരിക്കുന്ന எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். എല്ലാവർക്കും പറയുന്നത് എനിക്ക് വേണ്ടി സംസാരിച്ചു. இயேசு பிதாவுடைய வலதுபாகத்தில் எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். യേശു പിതാവിന്റെ വലതുഭാഗത്തിൽ നമുക്ക് വേണ്ടി ഓരോരുത്തരോട് സംസാരിച്ചു. அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். നമുക്ക് വേണ്ടി എല്ലാം ദൈവം ചെയ്തു തീർത്തിരിക്കുന്നു. ஆமென். அந்த அன்புக்காக நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? ആ സ്നേഹത്തിന് നമ്മൾ മുഴങ്ങാൻ മടങ്ങി. எல்லாரும் முழங்கால் படியிட்டு விருதுக்காக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தலாமா? മുഴങ്ങാൻ മടങ്ങി കർത്തമേശയ്ക്ക് വേണ്ടി നമുക്ക് உன்னை பழி வாங்குவதல்ல கர்த்தருடைய சித்தம். നമ്മളെ കുറ്റം വിധിക്കുന്നതല്ല ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം. ஆமென். உன்னை ஆமென் அநீதி செலுத்துவதல்ல இயேசு கிறிஸ்துவின் இஷ்டம். നമ്മളെ അനീതി പറയുവാൻ വേണ്ടിയല്ല ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நீதி செய்வதற்காக, യേശു നമുക്ക് വേണ്ടി നീതി ചെയ്യുവാൻ വേണ്ടി, உண்மையில் இந்த சாபத்தை மாற்றுவதற்காக, നമ്മുടെ മേലുള്ള ശാപത്തെ മാറ്റുവാൻ വേണ്ടി, உண்மையில் இருக்கிற ஆமென் எல்லாருடைய பழிகளும் மாறும்படியாக, നമ്മുടെ മേലുള്ള എല്ലാ കുറ്റത്തെയും മാറ്റുവാൻ വേണ്ടി, உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். നമുക്ക് വേണ്ടി മധ്യസ്ഥ ചെയ്യുന്ന യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം. அவன் இரத்தத்துள்ள புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நாம் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ഈ രക്തത്തിന്റെ പുതിയ നിയമത്തിന്റെ ആ